ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாத்து சேனல். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசால் டப்பி நான் பிளாட்ஃபார்மில் தான் வாங்கினேன். 7 கப்பு இருக்குது பாருங்கள். 50 கிராம் பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஒரு யூடியூபருடைய வீடியோவில் தான் நான் பார்த்தேன். அவங்க வந்து எல்லா பொடியும் வந்து ஒரே மசால் டப்பியில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா, டைம் சேவ் ஆகும். ஏன்னா நான் எல்லா மசால் பொடிக்கும் தனித்தனி டப்பா வச்சுருக்கேன். மிளகு பொடிக்கு, சீரக பொடிக்கு, அப்புறம் மஞ்சத்தூளுக்கு, தனியாத்தூளுக்குன்னு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் போட்டுட்டோன்னா டக்குன்னு தாளிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, டைமும் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நான் என்ன பண்ணேன்னா சீரக பொடியும் மிளகு பொடியும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடியை நடுவில் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதில் வந்து கரம் மசாலா பொடி எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா, கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் நான் இதில் போடலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் இதோட நம்ம மூடிக்கிடி திறக்கும்போது கொஞ்சம் சாஞ்சி கொட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பொடியிலையும் அந்த ஸ்மெல் வரும். அதனால் நான் அதை போடலை. மீதி எல்லா பொடியும் ஒன்றோட ஒன்று கலந்துனாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், இந்த பக்கம் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மிளகு, சீரகம், ஒரு பக்கம் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு பக்கம் வெறும் மிளகாத்தூள். அந்த வெறும் மிளகாத்தூள் பக்கத்துலேயே நான் வந்து தனியாத்தூளையும் கொட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து காலியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு கொஞ்சம், அந்த அன்னாச்சி பூ, பட்டை, அப்புறம் லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசால் டப்பி நிறைஞ்சி இருக்குது. ஸோ இதை நல்லா மூடி வச்சுட்டேன். டைட்டாக மூடிடுது. ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தா அந்த வேஸ்ட்டு ஸ்பூன் இருந்தது. அது ரொம்ப நீட்டாக இருந்தாலும் அந்த காம்பை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் ஒரே டப்பாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.